ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீக்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தெரியும் திருப்புகழ்ல ஒரு பாடல் உண்டு. பக்தியா யானுனை பலகாலும் பத்தியே மாத்திரு புகழ் பாடி உத்தமதான சற்புணர் நேயா வெற்றி வேலாயுத பெருமாளே. அந்த மாதிரி பக்தி செய்யக்கூடிய ஒரு மாசம் இது. புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி தேய்பிறை ஏகாதசி, பூஷம் நட்சத்திரம், கலியுகாதி 5127. இன்னும் பௌர்ணமி வந்தது அப்படின்னா இல்ல, அமாவாசை வந்தது அப்படின்னா சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்கும். அதாவது நவராத்திரி. இது வந்து ஷரத்து நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமானது. வேறையும் நவராத்திரிகள் உண்டு, வசந்த நவராத்திரி எல்லாம் உண்டு. பொதுவாக பிரபலமாக கொண்டாடப்படுறது ஷரத் நவராத்திரி. இப்போ ஷரத் நவராத்திரி காரணமா அடுத்த வாரம் நம்முடைய வகுப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் சரஸ்வதி பூஜை இருக்கிறதுனால நம்முடைய வகுப்பு இருக்காது. அக்டோபர் 1ஆம் தேதி வகுப்பு இருக்காது. அக்டோபர் 8 மறுபடி தொடங்குவோம். இன்னைக்கு நாம பார்க்கிற நாயனார் வரிசையில பொதுவா நம்ம தனி அடியார்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஒரு தனிப்பட்ட நபர். இன்னைக்கு பார்க்கிறது தொகை அடியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பகவான் கிட்ட பக்தி கொண்டு பிரம்ம பராயணக தத்பரக அப்படின்னு எல்லாம் பகவத்கீதை சொல்றது மாதிரி இறைவனே கதியா வாழ்ந்தவர்களுடைய ஒரு பட்டியல் போட்டார். அதுல 63 பேர் தனி அடியார்கள். இந்த 63 பேரும் அந்த காலத்து தமிழ்நாட்டுல வாழ்ந்தவங்க. இன்னைக்கு அது கேரளம், ஆந்திரம் எல்லாம் பிரிஞ்சு போச்சுது. இவர்களோட 9 தொகை அடியார்களையும் அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னு தொடங்கினார். அத தொகையடியார்னு எடுத்துக்கிட்டா தில்லையில வாழக்கூடிய பூஜாரிகளான அந்தணர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். நான் இடையில ஒரு நாள் ஒரு அர்த்தம் சொன்னேன். தில்லை வாழ் அந்தணருங்கிறது சிவபெருமானியை கூட குறிக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். தொகையடியார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நாம எடுத்தோம்னா அந்த அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படி தில்லை
3000 கூட்டத்தை முதல்ல போற்றின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில 7வது பாடல்ல தொடக்கத்துல பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு சிவபக்தியில சிறந்த புலவர் கூட்டமான தொகையடியார்களை சிறப்பித்தார். அப்புறம் 10வது பாடல்ல பத்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநுயிரு பூசிய முனிவர், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அப்படின்னு 7 தொகையடியார்களை பாடுகிறார். இப்படி முதல்ல பாடின தில்லைவாழ் அந்தணர், 7வது பாடல்ல பாடின பொய்யடிமை இல்லாத புலவர், 10வது பாடல்ல பாடின 7 பேர், ஆக மொத்தம் 9 தொகையடியார்கள். இந்த பத்தராய் பணிவார் அப்படிங்கிறது பக்தராய் பணிவார், சமஸ்கிருதத்துல சரியா சொன்னா. தமிழுக்கு ஏற்றது மாதிரி அதை பத்தராயின்னு மாத்திருக்காங்க. இது பத்தர் அப்படிங்கிறது ஹிந்தி பத்தர் இல்ல, பக்தர் அப்படிங்கிறது பத்தர்னு மாறிடும். முத்தி நெறி அறியாத முற்கொரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு பாடினது மாதிரி இறைவனுடைய அடியார்கள் இறைவனை மனம் மொழி மெய்களால் வழிபடுவார்கள் எடுத்துக்கிட்டா அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நாம பார்த்தோம், திருநாவுக்கரசு சுவாமிகள் சரியை, திருஞான சம்பந்த சுவாமிகள் கிரியை, அதாவது தொண்டுல அதிகம் ஈடுபடுத்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள், பூஜையில அதிகம் ஈடுபட்டவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். அந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு எல்லாமே இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கலாம். எல்லாரும் டாக்டர் தான்னாலும் நரம்புக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது மாதிரி பக்தர்கள்லயும் இருக்கலாம். அப்படி பக்தராய் பணிவார் அப்படிங்கிறவங்க தன்னுடைய உடலால, அதாவது மெய்யால இறைவனுக்கும் இறைவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் பக்தராய் பணிவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அண்மையில கேள்விப்பட்டேன், அவரு 2 டிகிரி வாங்கினவர் அந்த காலத்துல. ஆனா அவரை பார்த்தா அந்த வித்யா ததாதி வினயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிவா இருப்பார். கல்வி அவருக்கு திமிர கொடுக்கல, ரொம்ப பணிவா இருப்பார். படிக்காத பட்டிக்காட்ட மாதிரி இருப்பார். விவசாயம் பண்ணுவார். கோவில்கள் திருப்பணி செய்யறதுன்னா போயிடுவார். அதுக்கு உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கோவில உழவார பணி பண்றாங்கன்னா போயிடுவார். கோவில்கள் தான் இல்ல, இறைவனுடைய பக்தர்கள் யாராவது வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்படின்னாலும் போயிடுவார். உடலால ஏதாவது பண்றது. அண்மையில அவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வீட்டு திருமணம் 3 நாள் முன்னாடியே வந்து அவர் வீட்டுல உதவி பண்ணிட்டு இருந்தார். அதனால இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் திருத்தொண்ட தொகையில வரலையே, விடுபட்டு போச்சே நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. பக்தராய் பணிவார் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அதுல அடக்கம். இறைவனுடைய அடியார்கள் யாரை கண்டாலும் மனக்களிப்போட கொண்டாடி மகிழ்வார்கள். ஒரு தாய் பசுவை கன்று அணைகிறது போல இறைவன் அடியார்களை சார்ந்து பணியும் இனிமையும் உடைய மொழிகளை பேசுவாங்க. சிவன் அடியார்களை
வழிபடுவாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைப்பாங்க. அவர்கிட்ட அன்பு காட்டுவாங்க. எந்தெந்த விதத்துல அவங்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ தொண்டு செய்வாங்க. இப்படி சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டராக பக்தர்களாக இருப்பவர்களை நாம பக்தராய் பணிவார் அப்படிங்கிற பெயரால குறிப்பிடுறோம். அவர்கள் சிவபெருமான நினைச்சு தவம் பண்ணுவாங்க. ஆனா அதுல வரக்கூடிய பலனை எல்லாம் உலகத்தாருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி சுயநலமே இல்லாம சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்காகவும் வாழக்கூடிய எல்லா பக்தர்களும் பக்தராய் பணிவாருங்கிற பட்டியல்ல வந்துருவாங்க. இது 58வது நாயன்மார்கள் வரிசையில தொகையடியாரா நாம பார்க்கிறோம். அடுத்து 59ம் ஒரு தொகையடியார்கள் பேர் தான். பரமனையே பாடுவார். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க உடலால இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அப்படின்னா, இவர்கள் வாக்கால, மனம் மொழி மெய் அப்படின்னு தமிழ சொல்லுவாங்க. மொழியால, வாக்கால, பாடல்களால, பஜனைகளால இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். திரிகரணங்கள் நாம சொல்லுவோம். மனோ, வாக்கு, காயம். காயம்னா உடம்பு. வேதாந்தத்திலையும் திரிகரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரதம் முழுதும் ஒரே பண்பாடு இருந்ததுனால இதுல எல்லாம் நமக்கு உள்ள வித்தியாசம் கிடையாது. நாம இந்த 3 கரணங்களும் எல்லா உயிர்களுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். விலங்குகள் உட்பட எல்லா உயிர்களுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா மனிதனுக்கு தான் அது நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு. மனிதன் வாயால விதவிதமான ஒலிகளை எழுப்ப முடியும், பலவிதமான பாஷைகளை பேச முடியும், தன்னுடைய கருத்தை பகிர்ந்துவிட முடியும், பல மொழிகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறான். அது மனிதனுடைய ஒரு விசேஷம். அதனால நம்ம விலங்குகளுக்கு வாய் இருந்தாலும் அது அவைகள் ஒலிகளை எழுப்புது, தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு பாஷையில பேசுது. ஏற்கனவே பார்த்திருக்கோமே, கழறிற்று அறிவார் நாயனார். மற்ற உயிர்கள் பேசுறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்குவார். அப்படி இருந்தா கூட நாம மற்ற பிராணிகளை வாயில்லா பிராணி அப்படின்னு சொல்லுவோம். மனிதனை வாய் உள்ளவன் சொல்றோம். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அதனால வாயுள்ள மனிதன் இறைவனுடைய திருவருளை பாடியும் பெற முடியும். தன்னுடைய கருத்துக்களை சொல்லால் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அந்த 3 கரணங்களாலும் வழிபட்டு மனிதன் இறைவன் அருள் பெற முடியுங்கிறத நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம். திருநாவுக்கரசு சுவாமி சொல்றார், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு சொல்றார். இப்படி பகவான் தந்தது தனு மனு தனு சப்பு குச்சு தேராக. பூஜ்ய சுவாமியுடைய பிரபலமான ஒரு வரி. வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பாடக்கூடிய ஒரு பாடல், ஜெய ஜெகதீஷ ஹரே அப்படின்னு ஒரு ஆரத்தி பாடல். அதுல என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு உள்ளது, நீ எது எனக்கு தந்தையோ அதே உனக்கு தரேன் அப்படின்னு. அதே மாதிரி பகவான் நமக்கு மனம் மொழி மெய் மனவாக்கு காயங்களை எல்லாம் தந்திருக்கார். இதெல்லாம் அவனை வழிபடுறதுக்கு. அதுல வாக்குனால வழிபடக்கூடியவங்களை நாம பரமனையே பாடுவார் அப்படின்னு சொல்றோம். இனி அடுத்து எப்போதும் மனசுலயே தியானம் பண்றவங்களா இருந்தா அவங்களை அடுத்து சொல்ல போறோம். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் அப்படின்னு. தென்மொழியிலேயும் வடமொழியிலேயும் பிற மொழிகளிலேயும் இறைவனுடைய புகழை பாடி
இறை அருளை பெற்ற பெருமக்கள் நிறைய உண்டு. அவருடைய பாடல்களை நமக்கு கிடைக்குது. அவர்கள் எல்லாருமே பரமனையை பாடுவார்தான். தமிழ்ல மட்டும் பாடினா தான் பரமனையை பாடுவார்ல. தியாகராஜ சுவாமிகள் தெலுங்குல கீர்த்தனைகள் பண்ணாரு. துக்காராம் சுவாமிகள் மராட்டியில பண்ணார். இன்னும் ஒருத்தர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல, சங்கீத மும்மூர்த்தியில ஒருத்தர் தான், அவர் கன்னடத்துல பண்ணார். இப்படி எந்த பாஷையில பண்ணினாலும் பகவானை வழிபடக்கூடியவங்க எல்லாம் பரமனையை பாடுவார் தான். பற்பாவும் வாயார பாடி ஆடி பணிந்து எழுந்து குறைந்தடைந்தார் பாவம் போக்க கிருப்பானை அப்படிங்கிறது அப்பரடிகளுடைய வாக்கு. இறைவனை பாடுற பாடல் தான் பாடல், மற்றதெல்லாம் பாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் இறைவனை புகழக்கூடிய புகழ்ச்சி தான் மெய்யான புகழ்ச்சி, மற்றவை பொய்யான புகழ்ச்சிங்கிற அர்த்தத்துல பொருள்சேர் இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொன்னார். அதனால கடவுள் விசேஷமான வாயை நமக்கு தந்திருக்கார். அந்த வாயை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். விலங்குகளுக்கு கிடைக்காத ஒரு பேரு நமக்கு கிடைச்சிருக்குது, சரியா பயன்படுத்திக்கணும். அதனால பொருளை, உண்மை பொருளை பாடி அதனுடைய அருளை நாம பெறணும். சேக்கிழார் சொல்றார், தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புட்காணா பரமனையே பாடுவார் அப்படின்னு பரமனையே பாடுவார பொழுது சேக்கிழார் பாடுறார். அடுத்தது 60வது நாயன்மார்கள் தொகையடியார்கள் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார். மௌனம் 3 வகைப்படும். வாய் மட்டும் பேசாம இருந்தா வாய் மௌனம். உடம்பு கட்ட மாதிரி இருந்தா, அசைவில்லாம இருந்தா அது காஷ்ட மௌனம், உடம்புலையும் சலனம் இல்லை. மனசு ஓடாம இருந்தா அது மனோமௌனம். இறைவனுடைய திருவருள் அதுல தோய்ந்த அன்பர்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு மௌனமா சாதிச்சுட்டு வருவாங்க. அவர்களுடைய சாதனை பயிற்சி அதுவா இருக்கும். கடைசியில மனோமௌனமான மனோலயத்தை அடைஞ்சு இறைவனிலேயே நிலைத்து நிற்பார்கள். இத சமாதி அப்படின்னு நம்ம யோகத்துல சொல்றோம். யோகம் அப்படின்னா சித்த விருத்தி நிரோதக, சித்த விருத்தி இல்லாமல் இருப்பது அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுது. யோகத்துல 8 வகை இருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல சமாதி அப்படிங்கிறது அந்தகரணமும் புறக்கரணமும், அகக்கரணமும் புறக்கரணங்களும் ஒடுங்கி அடங்கி நிற்கிற நிலை. அதை சாதிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு முதல் 7 நாம பயிற்சி பண்ணணும், யமம் தொடங்கி தியானம் வர. இதுல தாரணை அப்படிங்கிறது மனசுல ஒரு பொருளை பற்றி நிற்கிறது, அந்த பொருளை மட்டுமே பற்றி நிற்கிறது. இது திடுதுப்புன்னு எல்லாருக்கும் வராது. கடவுளை விடுங்க, மனிதர்களே நமக்கு ரொம்ப வேட்டப்பட்டவங்க, பிடிச்சவங்க, அவங்களுடைய உருவத்தை நம்ம கண்ணை மூடி மனசுக்குள்ள நினைக்க முயற்சி பண்ணா வராது.
சில பேர் கனவுல வருவாங்க. நான் முழிச்சிருக்கும் போது யாரையாவது மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வர முயற்சி பண்ணா வரமாட்டாங்க. ஆனா விழிப்பு நிலையில முடியாது. கனவுல வந்தால் கூட கனவுல யாரு வரணும் எப்ப வரணும் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப நனவுல இப்படி ஒரு இறைவனுடைய உருவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல காண்றதுக்கு பல காலம் நாம பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணி இறைவனுடைய உருவத்தை மனசுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கு தாரணை அப்படின்னு பேர். இப்படி இறைவனுடைய உருவத்தை மனதுல வச்சு வேற நினைவுகளையே வராம நிஷ்டாபரர்களாக இருக்கக்கூடிய சிவ யோகியர்கள் அந்த தாரணையிலேயே மாறாம இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தியானம் சித்திச்சிட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த தியானத்துல ஒன்றி வேற எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு சமாதி அப்படின்னு பேர். தாரணை கூடின சிவயோகியர்களை சுந்தரர் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் அப்படின்னு பாடினார் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அவங்க ஆதாரங்கள் அஞ்சிலையும் உள்ள பஞ்சமூர்த்திகளுடைய பதங்களை கடந்து அப்புறம் 6வது ஆதாரமும் தாண்டி பூரண மெய்ஜோதியாக பொலியக்கூடிய துவாதசாந்த பெருநிலையில மனசை நிறுத்துவாங்க, சகசிராரத்துல நிறுத்துவாங்க. அங்க அவருடைய சித்தம் ஆடாம அசையாம அடங்கி இருக்கும் அப்படின்னு நாம யூகிக்கலாம். அப்படிப்பட்ட சிவ யோகியர்களுக்கு சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் அப்படின்னு அவங்களையும் கணக்கில் கொண்டு வந்துட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அடுத்து 61வது நாயனார், இதுவும் தொகையடியார்கள். திருவாரூர் பிறந்தார். நாம இதுவரைக்கும் பார்த்த பல வரலாறுல அப்பப்போ திருவாரூர் வந்து போயிட்டே இருக்கிறதுங்கிறத கவனிச்சிருக்கோம். தில்லை மாதிரி திருவாரூர் ஒரு முக்கியமான திருப்பதி. திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி இறக்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிம்பாங்க. அதனால பொதுவா நாம ஊர்ல உள்ள எல்லாரும் கடைசி காலத்துல காசியில போய் தங்க பார்ப்பாங்க. அதாவது வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, குழந்தை குட்டிகளெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, அப்புறம் அவங்க காசிக்கு போயிடுவாங்க. அங்கேயே மரணிக்கிற வரையிலும் இறைவன் பூஜை பண்ணி வாழ்வாங்க. ஆனா திருவாரூர் அப்படின்னா அங்க பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால திருவாரூருடைய ஒரு விசேஷங்கள் அது ஒண்ணு. திருவாரூர்ல தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரோட இல்லறம் நடத்தி வாழ்ந்தார் அப்படிங்கிறது நாம ஒரு சில கதைகளை இடையிடையே பார்த்தோம். திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலலிங்கத்திற்கு வன்மீகநாதர் புற்றிடங்கொண்டவர் அப்படின்னு அதுவும் நாம பார்த்திருக்கிறோம். அங்க உள்ள சோமாஸ்கந்த மூர்த்தி ச உமாஸ்கந்த, உமையோடும் கந்தனோடும் கூடிய மூர்த்தி தியாகராஜ பெருமான். வன்மீகநாதர் இருக்கார், தியாகராஜ பெருமான் இருக்கார். சைவ சமயத்துக்கு 2 ராஜாக்கள் இருக்காங்கன்னு சொன்னா, ஒண்ணு தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜா. அந்த நடராஜாவை போற்றி வழிபடுகிறவர்கள் தில்லை வாழந்தனர்கள். திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிறவர் தியாகராஜா.
உலகத்து உயிர்களை காப்பாத்துறதுக்காக அமிர்தத்தையே அன்னம் போல உண்டவர். அதனால தியாகராஜா. இவர் கொடையில சிறந்தவர். அதனால அவருக்கு இப்படி ஒரு பட்டம் இருக்கு. அடிக்கு 1000 பொன் இறைக்கும் ஐயர் அப்படின்னு ஒரு பட்டமும் இருக்கு தியாகராஜாவுக்கு. சங்கீத மும்மூர்த்தியில ஒருத்தர் தியாகராஜர் அப்படின்னு சொன்னேன். திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருமே சிவகணங்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுவும் ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கையில அவரு கோவில் பூஜை ஊர்வலம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ள போகாம தீட்டுன்னு சொல்லி வெளியே படுத்திருந்தார். பகவான் வந்து அவருக்கு எல்லாரும் சிவகணங்கள்னு காட்டி கொடுத்தார். அடுத்த நாள் அவரு திருவாரூர் போன போது எல்லாரையும் சிவகணங்களாக பார்த்தாருன்னு அந்த வரலாறும் நாம பார்த்தோம். சிவபெருமான் தன்னு கூட இருக்கக்கூடிய சிவகணங்களை எல்லாம் திருவாரூர்ல பிறக்கும்படி ஏவுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால திருவாரூர்ல இருக்கிற அத்தனை பேரையும் தொகையடியார்களாக வைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பிறந்தார் அப்படின்னு பாடியிருக்கார். நமக்கு ஒரு சில அடியார்கள் நாயனார்கள் கூட நாம பார்த்திருக்கிறோம். கைலாசத்துல இருந்தாங்க, அங்க இருந்து பூமிக்கு வந்தாங்க, அப்புறம் பூமியில தன்னுடைய அவதார நோக்கம் அல்லது வந்த நோக்கம் நிறைவேறி மீண்டும் கைலாசத்துக்கு போனாங்க அப்படின்னு பார்த்திருக்கிறோம். கடைசியா அப்படி ஒரு வரலாறோட தான் முடிக்க போறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடக்கத்துல அதுலதான் தொடங்கவும் செய்தோம். இப்படி திருவாரூர் பிறந்தார். அவர்கள் 61வது நாயனார்கள். சில பேர் அதை சிவகணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 62வது நாயன்மார்கள். இவங்களும் தொகையடியார்கள். முப்போதும் திருமேனி தீண்டுவார். சிவபெருமானால அருளி செய்ய பெற்றவை ஆகமங்கள். நமக்கு வேதம்னு இருக்கு, ஆகமங்கள்ங்கிறது வேற ஒரு நூல். சில அறவேக்காடுகள் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியானவங்க, அந்த அறவேக்காடுகள் என்ன பண்ணும், பரிசுத்த வேத ஆகமம் அப்படிங்கும். எது சுத்தமே இல்லையோ அதை பரிசுத்த வேத ஆகமம்னு சொல்லும். வேதம் வேற, ஆகமம் வேற. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத பூமுட்டைகள். நமக்கு பூஜை, ஆலய நிர்மாணம், வழிபாடு இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய நூல்களுக்கு ஆகமங்கள்னு பேர். இதுல சைவ ஆகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கு, சாக்த ஆகமங்கள் இருக்கு. இதுல 28 ஆகமங்கள் சைவ ஆகமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோவில் பூஜைகள், நித்திய நைமித்திக பூஜைகள் எல்லாம் இந்த ஆகமங்கள் அடிப்படையில தான் நடைபெறும். கோவில் நிர்மாணம் அது அப்படி, கோவில் பரிவார தேவதைகள் அந்த அடிப்படையில தான் வைப்பாங்க. என்ன மந்திரங்கள் சொல்லணும், எந்த சாமிக்கு சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், எல்லாமே ஆகமங்கள் தான் தீர்மானிக்கும். இதுல சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு திருவள்ளுவர் இந்த நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, சிறப்பு பூஜை, சாதா பூஜை ரெண்டையுமே திருக்குறள்ல பாடியிருக்கிறத பார்க்கிறோம். நித்திய பூஜையில ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்காக நைமித்திகம் அப்படிங்கிற பூஜை பண்ணுவாங்க. பொதுவா உற்சவம், கொடை, திருவிழா இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நைமித்திக பூஜையில வரும். நித்திய பூஜையில உள்ள குற்றம் குறைகளை களைகிறதுக்காக வேண்டி நைமித்திக பூஜைகள் ஏற்படணும். இந்த ஆகம முறைப்படி
சிவ பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு சிவாச்சாரியர்கள் அல்லது சிவவேதியர்கள் அல்லது ஆதிசைவர் இப்படி நல்லா சொல்லுவாங்க. இவங்க கோவில் விக்கிரகத்தை தொட்டு பூஜை பண்ணுவாங்க. நீங்க பிராமணரா இருந்தா கூட, யாரா வேணாலும் இருக்கலாம், அது ரெண்டாவது கதை. ஒருவேளை நீங்க பிராமணரா இருந்தா கூட கோவிலுக்குள்ள போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது. அது ஒரு மரபு. யாரு கோவிலுக்குள்ள போய் பூஜை பண்ணலாங்கிறது மரபு. எந்த கோவில்ல எந்த குடும்பத்துக்கு கோவிலுக்குள்ள போய் பகவானை தொட்டு பூஜை பண்றதுக்கு உரிமை இருக்கோ அவர்கள்தான் அந்த கோவில்ல உள்ள போய் பூஜை பண்ணலாம். இது தெரியாத அறவேக்காடுகள் கூமுட்டைகள் தான் எல்லாரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல கிளம்பி இருக்காங்க. எந்த கோவில்ல எந்த ஜாதியினர் அர்ச்சகராக இருக்கலாம், எந்த குடும்பம் அர்ச்சகராக இருக்கலாம், என்ன மாதிரி பூஜை முறைகள் இருக்கணும், இதெல்லாம் பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அந்த மரபுப்படி இது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பிராமணர்கள் மட்டும்தான் பூஜை பண்றாங்க அப்படிங்கிறதும் போய், எல்லா பிராமணர்களும் பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் போய். அதனால சிவபெருமான தொட்டு பூஜை பண்ணக்கூடிய பேரு பெற்றவர்கள், 3 வேளையும் பகவானுக்கு பூஜை பண்றவர்கள், அவர்களுக்கு முப்போதும் திருமேனி தீண்டுவார். திருமேனிங்கிறது விக்கிரகம். இப்படி பகவானை கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள நுழைஞ்சு தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுகிற பேரு பெற்றவர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்போதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு சொல்றார். இது நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. மதச்சார்பற்ற அரசாங்கம் மத விஷயங்கள்ல தலைய மூக்க நுழைச்சி நான் எந்த புறம்போக்க வேணாலும் பூஜை பண்ண விடுவேன்னு சொன்னா அது சரியாகாது. எது பாரம்பரியமோ அது கடைபிடிக்கப்பட வேணும். பரம்பரையா இருக்கிற நம்பிக்கைகள், மரியாதைகள், மரபுகள் காக்கப்பட வேணும். அதுதான் நல்ல அரசாங்கத்துக்கு அழகு, அறிவுள்ளவர்களுக்கு அழகு. அதனால இது ஒரு முக்கியமான விஷயம். முப்போதும் திருமேனி தீண்டுவார் அப்படிங்கிறது பிராமணர்களை குறிக்கிற வார்த்தை இல்லை. கோவில்ல கருவறைக்குள்ள நுழைஞ்சு பகவானை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவர்கள். காலை, நண்பகல், மாலை அப்படின்னு 3 வேளையும் அவங்க பூஜை பண்றதுனால முப்போதும் திருமேனி தீண்டுவார். சேக்கிடார் சொல்றார், தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம். முப்போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கிறார் சேர்க்கிறார். செல்காலம் போன காலம், இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ், வருங்காலம் ஃபியூச்சர் டென்ஸ். முப்போதும் அப்படிங்கிறத சேக்கிடார் அப்படி சொல்றார். தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன அப்பெருந்தகையார் குலப்பெருமை யாம் புகழும் பெற்றியதோ. அவருடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லாம சொல்றார். அடுத்த 63 முழுநீரு பூசிய முனிவர். சிவபெருமானுடைய அடியவர்கள் சிவ சின்னங்கள் அணிவார்கள். சிவ சின்னங்கள்ல முக்கியமானது விபூதியும் ருத்ராட்சமும். கணவனை உடைய சுமங்கலிகள் மஞ்சளும் தாலியும் அணிகிறது போல விபூதியும் ருத்ராட்சமும் அணிகிறது சிவனடியார்களுடைய வழக்கம். திருநீற்றினுடைய பெருமையை வாயால சொல்ல முடியாது. பஸ்ம ஜாப்பாலோ உபனிஷதம் அப்படின்னு உபனிஷத்தே இருக்கு. அவ்வளவு சிறப்புடையது உபனிஷத். இமயம் முதல் குமரி வரையிலும் சிவனடியார்கள் திருநீரு பூசுற வழக்கம் இருக்கு. அதுக்கு பல பெயர்கள் இருக்கு.
பஸ்மம், க்ஷாரம், திருநீரு, விபூதி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. வைதிக மதத்தவர்கள், சனாதன தர்மத்தவர்கள் திருநீரை போடுவாங்க. அத மாதிரி அக்னி காரியம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஹோமத்துல இருந்து ஒரு பிரசாதம் கிடைக்கும். அந்த ஹோம சாம்பலை எடுத்து நெய்யில குழைச்சி ரக்ஷையாக போட்டுக்குவாங்க. ஒருவேளை யாராவது திருநீர் பூசாம இருந்தா கூட ஹோமத்துல உள்ள பஸ்மத்தை கண்டிப்பா பூசக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இது யாரும் விதிவிலக்கு இருக்க மாட்டாங்க. அதனால திருநீர் பூசுறவர்கள் அப்படிங்கிறது சைவ மதத்தையும் கடந்த ஒரு விஷயம். முடிசான்ற மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவர். யாரா இருந்தாலும் கடைசியில சாம்பலா தான் போவாங்க. உலகம் அப்படிங்கிறது துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசுக்கம் லோகம் அப்படின்னு பகவத்கீதை சொன்னது மாதிரி உலகம் நிலையானது இல்ல. நிலையில்லாத உலகத்துல பற்று கொண்டு வாழக்கூடாது. நிரந்தரமான நித்தியமான இறைவனை பிடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நாம திருநீரை அணிகிற வழக்கத்தை வச்சிருக்கிறோம். எந்த பொருளையும் எரித்தால் கடைசியில சாம்பல் ஆயிடும். அது எந்த வடிவம், எந்த நிறம் எப்படி இருந்தாலும் கடைசியில வெள்ளையாக, நீராக, சாம்பலாக மாறிடும். சாம்பலை மறுபடி எரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப எல்லா பொருட்களையும் சங்காரம் பண்ணி தனி உண்மை பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி எதனாலையும் வேறுபடாம இருக்காரோ அப்படி விளங்கக்கூடியது திருநீர். அதனால சிவபெருமானுடைய பிரதிநிதி திருநீர். திருஞான சம்பந்த மூர்த்தி ஆலவாயில திருநீற்று பதிகம் பாடி கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக்கி சனாதன தர்மத்துக்கு திருப்பி கொண்டு வந்தார் அப்படிங்கிற வரலாறு பார்த்தோம். அவர் வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு அப்படின்னு பதிகமே பாடியிருக்கார். பொதுவா சமய சின்னங்கள் பாத்தீங்கன்னா அவையெல்லாம் கெட்டு போகாததா இருக்கும். திருநீர் ஒரு உதாரணம். உலகத்துல எல்லா பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உண்டு. திருநீருக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அப்ப திருநீர் பூசுற நமக்கும் எக்ஸ்பைரி டேட் இல்லாம போயிடும். நம்மளை கல்ப காலம் வாழ வைக்கிறதுனால திருநீற்றுக்கு கல்பம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மகிமைகள் சிறந்ததாக, விபூதிகள் சிறந்ததாக இருக்கிறதுனால பகவத்கீதை விபூதி யோகம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு விபூதின்னு பேரு. நம்மளை காப்பாத்துறதுனால அதுக்கு ரக்ஷைன்னு பேரு. சாம்பலா இருக்கிறதுனால அதுக்கு பஸ்மம் அப்படின்னு பேரு. தமிழ்ல கூட நீரு, வெண்பொடி, பொடி, காப்பு இப்படி எல்லாம் சொல்றோம். திருஞான சம்பந்தர் முதல் பாடல் நான் சொன்னேன், தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு பாடினார். இனி இந்த திருநீர்ல கற்பம், அணுகற்பம், உபகற்பம் அப்படின்னு 3 வகை உண்டு. கன்றை ஈன்ற பசு, எந்த பசு அப்படிங்கிறதும் முக்கியம். திருநீர்லாம் சும்மா எதை வேணாலும் சாம்பலாக்கி எடுத்து பூசிடலாம் அப்படின்னு இல்லை. திருநீருக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் உண்டு, தயாரிப்பு விதிகள் எல்லாம் உண்டு. கன்றை ஈன்ற பசுட்ட இருந்து எடுத்ததோ, அழுக்கு நோய் இல்லாததான பசுவாக இருந்து அத சத்யோஜாத மந்திரத்தை கூறி அந்த கோமயத்தை எடுத்து அதை ஜலத்தை விட்டு பிசைஞ்சு நிழல் உலர்த்தலாக உலர்த்தி
சிவராத்திரி அன்னைக்கு சிவமந்திரத்தால செய்யக்கூடிய ஓம தீயில இட்டு எரித்து எடுத்தால் அந்த திருநீருக்கு கற்ப விபூதி அப்படின்னு பேர். தேனி ஓங்காரம் சுவாமி ஆசிரமத்துல பண்றாங்க, வருஷா வருஷம் பண்றாங்க. இந்த தடவை போன சிவராத்திரிக்கு அங்கதான் இருந்தேன், அங்க நேரடியாவே பார்த்தேன். அது வரைக்கும் கேள்விப்பட்டிருந்தேன், போன சிவராத்திரிக்கு நேரடியாவே பார்த்தேன். இனி காட்டுல உலர்ந்து கிடக்கக்கூடிய பசுவின் சாணத்தை கொண்டு வந்து பொடியாக்கி கோஜலம் கோமூத்திரம் விட்டு பிசைஞ்சு அஸ்திர மந்திரம் கூறி உருண்டையாக உருட்டி உலர்த்தி அப்புறம் ஓமத்தீயில இட்டு எடுக்கும் திருநீட்டை அனுகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுக்கள் மேயக்கூடிய காட்டுல மரங்கள் பற்றி எரிந்து காட்டு தீ வந்துட்டது, அதுல வெந்த நீரும், பசுக்களை கெட்டி வைத்த இடங்கள்ல தீபிடித்து வெந்த நீரும், செங்கல் சுட்ட காலவாயில உண்டாய நீரும், இத தனித்தனியே கோமூத்திரம் இட்டு பிசைஞ்சு உலர்த்தி மடங்கள்ல உள்ள சிவாகினியில விதிப்படி இட்டு எடுத்தா அதுக்கு உபகற்பம் அப்படின்னு பேர். இந்த மூணுமே சிவதீட்சை பெற்றவர்கள் பயன்படுத்தலாம். இனி மலையில பூமியில இடி விழுந்த இடத்துல இப்படி தானாக உண்டாகிய சாம்பலை அகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தீட்சை இல்லாதவங்க கூட பூசிக்கலாம். இப்ப கற்பம், அனுகற்பம், உபகற்பம் மூணையும் தீட்சை வாங்கினவங்க தான் பூசிக்கணும். இந்த அகற்பத்தை தீட்சை இல்லாதவர்கள் கூட பூசிக்கலாம். இதுல கற்பம், அனுகற்பம், உபகற்பம் இந்த மூணையும் லௌகிக பஸ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தனர் யாகம் செய்து அதுல வரக்கூடிய நீரு வைதிக பஸ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீட்டை கொஞ்சமா கையில எடுத்து உள்ளையும் புறமும் சுத்தி உண்டாகட்டும் அப்படின்னு தியானிச்சு சிறிது தென்மேற்குல கன்னிமூலையில அஸ்திர மந்திரம் கூறி அப்படி தெரிச்சிட்டு அப்புறம் பூசணும். சிவ சந்நிதியில ஹோமத்தீயினுடைய முன்பு, குருவினுடைய முன்பு நடக்கும்போது தூய்மையற்ற இடங்கள்ல எல்லாம் திருநீர் அணியக்கூடாது. அப்படி அணியும் போது தரையில சிந்தாம அணியணும். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா நாம அப்படி தலைய தூக்கிக்கிட்டு அணிவோம். அப்போ ஒருவேளை விழுந்தாலும் நம்ம தோல்ல தான் விழும், உடல்ல தான் விழும், தரையில விழாது. திரிபுண்டரமாகவோ, அதாவது 3 கோடு அல்லது பிறை வடிவமாகவோ அல்லது தீப வடிவமாகவோ வட்ட வடிவமாகவோ திருநீட்டை பூசலாம். சில பேர் இப்படி பூசுவாங்க, நெற்றி முழுக்க திருநீரா இருக்கும். அதுக்கு உள்தூளனம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. உடம்பு முழுவதும் வெந்நீர் பூசுறது முனிவர்களுடைய இயல்பு. நீங்க வட இந்தியாவில சார்தாம் எல்லாம் போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம், உடம்பு முழுக்க சாம்பலை பூசியிருப்பாங்க. துணின்னு ஒரு தீ வளர்ப்பாங்க, அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்து உடம்பு முழுக்க பூசியிருப்பாங்க. வட இந்தியாவில இது அதிகம் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த பழக்கம் அறியிட்டு வரனால என்னமோ கொஞ்சம் குறைவா இருக்காங்க. இப்படிப்பட்ட திருநீர் பூசக்கூடிய அடியார்களையும் தொகை அடியார்கள் ஒருவராக்கி முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார். அடுத்து 64வது தொகையடியார்கள். இதோட கடைசி தொகையடியார் 9வது தொகையடியார்கள்.
இதை பார்த்து இன்னைக்குள்ள வகுப்பு நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்பாலும் அடிச்சார்ந்தார். அதாவது நாம பார்த்த 63 தனியடியார்களும் தமிழ்நாடுன்னு சொன்னேன். அந்த காலத்து தமிழ்நாடு. இதுல இவர்கள் மட்டும்தான் சிவபெருமான கும்பிடுவாங்களா என்ன? சிவபெருமான உலகத்துல யாரு வேணாலும் கும்பிடலாம். ஏன்னா அணு ஆராய்ச்சி நடக்கிற CERN அங்கேயே நடராஜர் மூர்த்தியை வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. நாசால வச்சிருக்காங்க. இப்படி சிவபெருமான ஏதோ ஒருத்தர், ஒரு வெள்ளைக்காரர், டக்குன்னு ஞாபகம் இல்ல, அவர் சிவபெருமான பத்தி டான்ஸ் ஆஃப் நந்தினா இன்னும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு உயிரவிட்ட பக்தி அவருக்கு, ஒரு வெளிநாட்டுக்காரர். இப்ப சிவபெருமான் யார வேணாலும் இருக்கலாம், சிவபெருமானை யாரு வேணாலும் வழிபடலாம், உலகம் முழுக்க யார் வேணாலும் வழிபடலாம். அப்போ அவங்களையும் கணக்குல கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுனால அகஸ்தியர் கைலாசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் பேர் இதுல இல்ல, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நாயனார்ல அவர் பேர் இல்ல. இத மாதிரி இறைவனை வழிபட்டு பேரு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் ஒண்ணு விடாம பாடணும்னு பார்த்தா பெருசா போயிடும். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணாரு, யாரும் விடுபடவும் கூடாது. நம்ம பொதுவாக ஒரு மேடையில பேசுறோம் வச்சிருக்கேன், மேடையில் வீட்டிற்கும் தலைவர் அவர்களே, சிறப்பு பேச்சாளர் அவர்களே, இன்னாரே அன்னாரேன்னு ஒரு 4-5 பேரை சொல்லிக்கிட்டு கடைசியில என்ன சொல்லுவோம், நான் இதுல சொல்றதுல யாராவது விடுபட்டு போயிருந்த அவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் எல்லோருக்கும் அப்படின்ட்டு சொல்லி எல்லாரையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாரையும் அக்கௌண்ட் பண்ணணும்னு நினைச்சார். இப்போ சங்கராச்சாரியார் பெரிய சிவபக்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதாவது நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் காலத்துக்கு பிறகுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், ஆனா குறைஞ்சபட்சம் இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கராச்சாரியரை பத்தி பாடியிருக்கலாம், பாடல. அப்போ விடுபட்டு போனவங்க எல்லாரையும் குறிக்கிறதுக்கு, முக்கியமா நாடு கடந்து உலகம் முழுக்க உள்ளவங்களை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணார், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில பாடினார். அப்பாலும் அப்படின்னா மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அப்பால், சேர சோழ பாண்டியர், பல்லவர்கள் காலத்துலதான் நிறைய நாயன்மார்கள் வாழ்ந்திருக்காங்க, அவர்கள் ஆட்சிக்கும் அப்பால். இதனால இடத்தின் அடிப்படையில இந்த வட்டத்தை தாண்டி இருக்கிற எல்லாரும், உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் இதுல நாம சேர்த்துக்கலாம். மார்க்கண்டேயர் திருக்கடையூர்ல வந்து சிவபெருமான் அருள் பெற்றிருந்தாலும் பிறந்தது வட இந்தியா, அவர் பேர் வரல. இப்படி யாரும் 72 நாயன்மாரும் படிச்சு முடிச்சோம், அல்லது 63 நாயன்மாரையும் படிச்சு முடிச்சோம், இவங்களை வரலையேன்னு யாராவது கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதால திருநீர் பூசியவர் முப்போதும் திருமேனி தீண்டுவார், இப்படி எல்லாம் பக்தராய் பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், இப்படி எல்லாம் அக்கௌண்ட் பண்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுல ஃபாரினர்ஸ் அவங்களையும் அக்கௌண்ட் பண்றதுக்காக வேண்டி, ஃபாரினர்ஸ்னா இந்தியாவுக்கு வெளியே உள்ளவங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ளவங்களையும் அக்கௌண்ட் பண்றதுக்காக வேண்டி, மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கப்பால் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோரும் நாவே இந்த திருத்தொண்ட தொகையிற்கூறும் நற்றொண்டர் காலத்து முன்னும் பின்னும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு
ரொம்ப முன்னாடி தெரியாத காலத்துல வாழ்ந்தவங்க, இனி பிறகு வரப்போறவங்க அவங்களும். பூவேய்ந்த நெடுஞ்சடை மேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்த வைத்த சேவேந்து வெல்கொடியான் அடிச்சார்ந்தாரும் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தார் தாமே. இவர்கள் எல்லாரும் அப்பாலும் அடிச்சார்ந்தவர்கள் வரிசையில வந்துருவாங்க அப்படின்னு சுந்தரம் சேக்கிழார் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இனி நாம தொடர்ந்து தனியடியார்கள் பார்க்கணும். அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சுவாமி, அப்பாலும் அடி சார்ந்தார், அதை முடிச்சிருங்க, எனக்கு வழங்கல் அந்த வார்த்தை. அப்பால் அப்படின்னா பியாண்ட். இல்ல அந்த வார்த்தை, அந்த அப்பாலும் அடிச்சார்ந்தார்னா இறைவனுடைய அடிச்சார்ந்தார்கள், அடியை திருவடியை சார்ந்தவர்கள். அப்பாலும் அடிச்சார்ந்தார், அடியார்க்கும் அடியேன். அந்த அடியவர்களுக்கும் நான் அடியேன். இவரு ஈகோல மற்றவர்களை மதிக்காம போயிட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்பதான் இந்த பாடல் தொடங்குறாரு. அதனால இங்க தன்னுடைய பணிவை காட்டுறதுக்காக வேண்டி அந்த அடியார்களுக்கும் நான் அடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு. அப்பாலும் அடிச்சார்ந்தார், அடியாருக்கும் அடியேன். சரி சரி சார். Swami, you said அடுத்த கிழமை what you are going to teach us? இன்னும் நமக்கு தனியடியார்கள் இருக்காங்க. நம்ம ஆமா, அதாவது 63 பேரு இண்டிவிஜுவல், 9 பேரு குரூப். இப்போ இந்த அப்பாலும் அடிச்சார்ந்தாரோட குரூப் டிவோட்டிஸ் அத்தனை பேரையும் பார்த்துட்டோம். இனி இண்டிவிஜுவல்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது நாம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். அதாவது திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இப்படி தனித்தனியா பார்த்துட்டு இருந்தோம் இல்ல, இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருந்தோம். அதுல இன்னமும் கொஞ்சம் பேரு மிச்சம் இருக்காங்க. அது அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல அநேகமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர இது எல்லாரையும் பார்த்துருவோம் நம்புறேன். அடுத்து நமக்கு சரஸ்வதி பூஜை லீவுக்கு அப்புறம் அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு பார்ப்போம். அது ஒரு சில கொஞ்சம் பெரிய வரலாறா இருக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. அதோட நமக்கு எல்லா நாயன்மார்கள் வரலாறும் நிறைவு வரும். 63 இல்ல, அதுக்கு மேல ரொம்ப இருக்குதானே. 63 பிளஸ் 9 9, அப்ப 72 இல்லையா? ஓகே ஓகே. 63 இண்டிவிஜுவல் பிளஸ் 9 குரூப். நம்ம இப்ப 9 குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. குரூப்ல க்ரோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த குரூப் அப்படி 9 குரூப் இருக்கு. ஒரு குரூப்புக்குள்ள க்ரோர்ஸ் இருக்கலாம், பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் இருக்கலாம். அப்படி 9 குரூப் பண்ணியிருக்கிறோம். சரி சரி. ஒரு குரூப்ல நிறைய இருக்கலாம், ஆனா 9 குரூப். ஆமா. இப்ப உதாரணத்துக்கு திருநீர் பூசியவர் அப்படின்னு சொல்றோம். விபூதி பூசன எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க நான் எல்லாரும் வந்துருவோம். 30 திருமேனி தீண்டுவார்னு சொன்னா பகவானை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய எல்லாரும் வந்துருவாங்க. பக்தராய் பாடுவார்னு சொன்னா பகவான பாடி வழிபடக்கூடிய எல்லாரும் வந்துருவாங்க. சித்தத்தை சிவன் பால் வைத்தாரு, எப்பவுமே பகவான் நினைப்புல இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. நம்மளை கூட விட்டுறக்கூடாதுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அக்கறை எடுத்து இல்ல ஏதோ ஒரு கேட்டகரியில நம்மளை எல்லாம் கொண்டு வந்துடுறோம்னு நினைச்சிருக்கிறாரு. நாமளும் ஏதோ ஒரு கேட்டகரியில வந்துருவோம். சரி. வேற ஏதாவது
இல்ல ரொம்ப நன்றி சுவாமி. சுபராத்திரி. அடுத்த சுபராத்திரி. வாரம் நம்ம தனியடியார்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தண வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமனே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே ஹரி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுபராத்திரி.